ஒரு லைவ் ஆர்டிஎஸ் ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ஸை எப்படி அப்கிரேட் பண்ணுறது? இந்த கொஷினை ஏடபிள்யூஎஸ் கிளாஸஸில் ஒருத்தர் கேட்டார். இதை 2 மெத்தட் மூலமாக பண்ணலாம். மெத்தடை இப்போ பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஆக்ஷன்ஸில் கிரியேட் ரீட் ரிப்ளிகான்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த இன்ஸ்டன்ஸுக்கு அப்கிரேட் ஆகணுமோ அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்போட லிஸ்ட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸ்லார்ஜை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸில் உள்ள எல்லா டேட்டாவும் நம்ம புது அப்கிரேடட் இன்ஸ்டன்ஸில் காப்பி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம அப்ளிகேஷன் எண்ட் பாயிண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2வது ஆப்ஷன் பேசிக்காக வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸு போகாமல் மாடிஃபைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இதில் அதே மாதிரி எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அப்கிரேட் ஆகணுமோ அந்த இன்ஸ்டன்ஸோட லிஸ்ட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம டிஎக்ஸ் லார்ஜை எக்ஸ் லார்ஜுக்கு செலக்ட் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ண பிறகு இப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் கேட்கும். இது வெர்டிக்கல் ஸ்கேலிங்காக இருக்கிறதுனால டவுன் டைம் இருக்கும். ஸோ நம்ம எய்தர் நெக்ஸ்ட் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் விண்டோவில் பண்ணணும், இல்லைனா அப்ளை இமிடியேட்லிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஆனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் டவுன் டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆனோட கற்றுக்கிறதுக்கு என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் டீப்பரான கண்டென்ட்டை என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.